திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் 3வது நாளாக மின்சார ரயில் சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார ரயில் சேவை பாதிப்பு காரணமாக பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் 3வது நாளாக மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், என்ன காரணம் சொல்லப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை மறுசீரமைப்பு பணி காரணமாக புதிய அட்டவணைப்படி சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 3வது நாளாக ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை மற்றும் தாம்பரம் ஆகிய 2 ரயில் வழித்தடங்களிலும் இரு மார்க்கத்திலும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 11 நடைமுறைக்கு பதிலாக 5 மற்றும் 6வது நடைமுறையில் இந்த புறநகர் மின்சார ரயில் சேவை நிறுத்தி இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏற்கனவே அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடிய விரைவு ரயில் காரணமாக மின்சார ரயில் எழும்பூர் ரயில் நிலையம் செல்வதற்கு காலதாமதமாக ஏற்படுகிறது. ஏற்கனவே 10 மற்றும் 11 நடைமுறையில் 3 அல்லது 2 நிமிடங்களில் மின்சார ரயில் உள்ளே செல்லும். ஆனால் தற்பொழுது 15 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை விரைவு ரயில் செல்லக்கூடிய தண்டவாளத்தில் புறநகர் மின்சார ரயில் செய்வதால் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக இருக்கக்கூடிய ரயில் சேவை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரயில் சேவையில் கிட்டத்தட்ட 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் அதிக அளவில் பயணிகள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை சேத்பட் ரயில் நிலையம். இங்கு நடைமேடை ஒன்றில் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக தற்பொழுது புறநகர் மின்சார ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4-5 நிமிடங்களில் எழும்பூர் ரயில் நிலையம் செல்லக்கூடிய இந்த ரயிலானது தற்போது வரை ரயில் தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பணிக்கு செல்லக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் மற்ற வேலைகளுக்கு செல்லக்கூடிய விரைவு ரயில் செல்லக்கூடியவர்கள் மற்ற பயணத்துக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் சரியான திட்டமிடல் இல்லை என்பது ரயில் பயணிகளின் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தற்பொழுது பொதுமக்கள் உரிய நேரத்திற்கு அவர்கள் திட்டமிடல் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் மின்சார ரயிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கினாலும் போதிய பேருந்துகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது ரயில் பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மே மாதம் விடுமுறை தினம் என்பதால் மே மாதத்தில் இதுபோன்ற மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் தற்பொழுது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் திட்டமிடுவது என்பது பொதுமக்கள் நேரடியாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் இந்த புதிய அட்டவணைப்படி இயக்கக்கூடிய புறநகர் மின்சார ரயில் காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக ரயில்கள் காலதாமதாக இயக்கப்படுது. இதனால் உரிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாமல் ரயில் பயணிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இன்று 3வது நாளாக ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.